கர்த்தரிடத்திலே நான் கேட்ட பொழுது முந்தா நாள் ஒரு வசனம் கொடுத்தாங்க, முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் கொடுத்தாங்க, பிற்பாடு நேற்று அதிகாலை ஒரு வசனம் கொடுத்தாங்க. என்னப்பா இது 2 வசனமுமே முரண்பாடா இருக்குதே ஆண்டவரே, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாது இருக்கிறதே, நான் எப்படி ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே சொல்லிடணும். கர்த்தர் என்ன வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே சொல்லும்போது உங்களுக்கும் அதை கேட்கிற மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்ம 2வது வார்த்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்றத நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது அருமையான போஸ் அண்ணன் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஓ, இதுக்கு தானான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தேவன் நம்ம மகிமைப்படுவதாக. அது என்ன முதல் வார்த்தை என்றால், சங்கீதம் 24:1 கர்த்தர் பேசினாங்க. சங்கீதம் 24:1 எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 24:1. கர்த்தருடையது. இதுதான் சொன்னாங்க ஆண்டவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னாங்க. இந்த வார்த்தையை நான் மறக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா ஆண்டவர் தொடர்ந்து என் உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட அண்ணனிடத்தில் நான் சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். 1 மணி நேரமாவது திரும்ப 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 இந்த வசனம் அப்படியே வந்துட்டே இருக்குது. பார்த்துக்குங்க, 1 மணி நேரமாவது இருக்கும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி என்னால் அங்கே தூங்க முடியல. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த ஆகாய தீர்க்க தரிசன புத்தகம் டெஸ்ட்டுக்கு படிக்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தை இருக்குது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொல்றாரா? ஆமா, வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்றாரு. முதல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி இங்கு ஓடுறோம் அங்கு ஓடுறோம், இவங்க நம்ம உதவி செஞ்சிட மாட்டாங்களா, அவங்க நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா என்று சொல்லி நம்ம புலம்பி அலைகிறோம். சில ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கடைசியில இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்தோமே, இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்தோமே என்று சொல்லி வேதனையோடு புலம்பலோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஏனென்றால் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லி. அப்புறம் ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு? வெள்ளியும் பொன்னும் என்னுடையது தானே, நான் ஏன் கஷ்டப்படணும்? Why he is not blessing us? ஏன் அவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு? சில சமயங்கள்ல வனாந்தரமா விட்டுறாரு, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லையே. ஏன் நம்முடைய வாஞ்சையை தேவன் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு? இதுக்கெல்லாம் இன்றைக்கு நம்ம விடை காண போகிறோம். முதல்ல நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு, நம்முடைய தேவைகளை சில சமயம் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் என்று சொன்னால் அவ்வளோ பொருளாதார நெருக்கடியில மாட்டிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் எப்படியும் வந்துடாதா நமக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆண்டவரிடத்துல கெஞ்சுறோம், மன்றாடுறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. சில சமயம் சில ஜென்ஸுக்கு தான் தெரியும், சில சமயம் பெட்ரோல் போட கூட என்ன இருக்காது, கையில காசு இருக்காது, அவ்வளோ ட்ரை ஆகி போயிடும். ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை? ஆனா திருவுளம் பற்றுகிறார், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி. அப்ப ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கேட்டா நான் தருவேன்னு சொல்றாரு. மகனே மகளே, நீ என்னிடத்தில் கேள், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்றாரு, இயேசு என்ற நாமத்தினாலே. ஆனா அங்க லேக் ஆகுது, அங்க ஏதோ ஒரு தடை, அங்க ஏதோ ஒரு பிரேக், என்னன்னு தெரியல. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, நம்முடைய ஆசைகள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? ஒன்று, ஒரு காரியம், அது லௌகீக ஆசையாக இருக்கலாம், அதாவது உலகத்தின் மேல் உள்ள ஆசையாக இருக்கலாம்.
அதாவது அந்த காரியம் உங்களுக்கு நேரிட்டால் நீங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விடுவீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்க மகிழ்ச்சி தேவனிடத்தில் இல்லை என்று அர்த்தம். நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை தேடலேன்னு அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லல. வேத வாசிக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும், விளக்கமா புரியும் இது என்னன்னு. ஏனென்றால் சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம், நானே வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்க ஜெப விண்ணப்பத்தை அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 எழுதப்படவில்லை. அன்பானவர்களே, எதை அருள் செய்வாரா? இருதயத்தின் வேண்டுதல்கள். நீங்க வாயை திறந்து சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனா இருதயத்துல ஆசைப்படுவீங்க. எனக்கு ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்குமே, குடும்பமா போக எனக்கு ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்குமே, என் குடும்பம் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமே. எப்போ அது நடக்கும்? நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. ஆனா அநேக நேரங்கள்ல, அநேக சமயங்கள்ல நம்ம கஷ்டங்களை நினைச்சு 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 என்ன பண்ணிடுறோம்? அப்படியே பிசாசு நம்மளை அமுக்கி வச்சிடறான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிசாசு நம்மளை அதே நினைக்க வச்சு நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அந்த தேவை இருக்கிறதே, இந்த தேவை இருக்கிறதே. 6 மாதம் கழித்து நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் எல்லாம் மனசுல வச்சிருப்போம். 6 மாதம் கழித்து நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் எல்லாம் மனசுல வச்சிருப்போம். ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்கட்னா என்ன? கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஷார்ட்கட்னா என்ன? நினைச்சதை உடனே நிறைவேற்றணும். பார்த்திருக்கீங்களா? நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உலகத்தார்கள்ல பாருங்க, நான் இன்னைக்கு நான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு என் கூட வேலை பார்த்த ஆளுகள்லாம் அழுவாங்க. என்னங்க அப்படின்னு, வீட்டில் சண்டை சார், சமைக்கல சார். ஆனா உடனே அந்த லேடிஸ் என்ன பண்ணிடுவாங்க? நீங்கெல்லாம் அப்படி கிடையாது, நீங்க நல்லவர்கள், நீங்க கர்த்தருக்குள்ள உள்ளவர்கள். நான் பேசிட்டு இருக்குது உலகத்துல என்ன பண்ணிடுறாங்க? இது இயல்பா நடக்கிற விஷயம். சமைக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னு கேட்டா, எப்படியாகிலும் என் கணவர் எனக்கு அந்த பொருளை வாங்கி தர வேண்டும். அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, எப்படியாகிலும் வாங்கி தர வேண்டும். நம்ம அதை வச்சா என்ன, இதை வச்சா என்ன, அதை பண்ணா என்ன, அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லி என்ன பண்ணிடுறோம்? கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் மேல கடனை வாங்கிடுறோம். இதுதான் ஷார்ட்கட்னு சொல்ல வரேன். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தன்னால சேரும். தன்னால அப்படின்னா உங்களுக்கு சும்மா உட்கார்ந்துருக்க சொல்லல, நீங்க நல்லா வேலை செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வேலையை நீங்க மன மகிழ்ச்சியோட நல்லா செய்யணும். அதே சமயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஷார்ட்கட்ல பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடாது. அதே சமயம் உலக பிரகாரமான அஞ்ஞானிகள், வேதம் சொல்லுகிறது, அஞ்ஞானிகளை போல நாம் யோசிக்க கூடாதான். அஞ்ஞானிகள்லாம் யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன இந்த பூமியிலே உண்டுன்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, வியாதி இருக்குது. ரட்சிக்கப்பட்டவன் வியாதி இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமா இருக்கோ, பிரைஸ் எல்லாம். ஆனா நீங்க கேட்டது ஆகணும், இதுதான் சத்தியம். நான் வேதத்துல இருந்து எடுத்து சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவன் வியாதி இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் வேதனை இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் தான் குடும்பத்துல நிம்மதி இல்லாட்டியும் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவர் கொடுக்கிற சமாதானம் அவனை ஆட்கொள்ளும். அந்த சகோதரியை கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ஆட்கொள்ளும். இதைதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியாயிருங்க. அவருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன், தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை எடுத்து வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, வேத வார்த்தையை தியானிங்க அதிகமா. அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது என் இருதயம் அனல் மூண்டுதான். இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டும்.
தேவையில்லாத கவலையினாலே உங்க இருதயம் நிரப்பப்படக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்குள்ள நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், தேவ வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? அவர் எல்லாவற்றையும் கொடுக்க நமக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இல்ல, தேவனை விட்டு அதாவது பைபிள் வாசிக்கிற ஜெபம் பண்றோம், ஆனா நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது. இதுதான் அதை குறிக்கிறது. நம்ம இருதயம் மற்ற நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தரை சிந்திக்கிறோமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? அட என்ன இருந்தாலே இல்லாட்டியும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. மீண்டும் சொல்றேன் பவுல் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள்ல மீண்டும் மீண்டும் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். ஒரு டாக்டர் ஒரு வலைதளத்துல பேசுறாரு, அவர் பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நெக்குக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல தான் வருதுன்றாரு. ஸ்ட்ரெஸ்னா என்ன? தேவையில்லாத கவலை. எல்லாமே ஸ்ட்ரெஸ்னால தான் வருது, தேவையில்லாத கவலை. கடைசியா அவர் கால் வலிக்கு என்ன மெடிசன் சொல்றாரு, கை வலிக்கு என்ன மெடிசன், அவரோட டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா எல்லாம் சரியாயிரும். அவர் எக்ஸசைஸ் தான் சொல்றாரு எல்லாம். ஆனா கடைசியா அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, கடவுள்கிட்ட, ஒரு புரஜாதி தானே அவரு, கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்கன்றார். எல்லா வியாதியும் போயிரும்ன்றார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்க, எல்லா வியாதியும் போயிரும் அப்படின்றாரு. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருன்ற விசுவாசம். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நீங்க சுமந்து நான் இதை சுமந்துக்கிட்டு போறேன், அது உங்க பாரத்தை அவர் மேலே இறக்கி வைங்க. கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார் நமக்கு? குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், என் பிள்ளை இப்படி இருக்குது, என் மவா அப்படி இருக்குது, என் பேர பிள்ளைகள் இப்படி இருக்குது, என் பிள்ளை சொன்னதை கேட்க மாட்டேங்குது, என் குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, என் பிள்ளை போற போக்கு சரியில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா விண்ணப்பங்களோடு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க விண்ணப்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு தீர்வை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுதான், வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுதான். யாருக்கு அதை கொடுக்கிறார்? நம்பர் 1, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுக்கு அது உண்டு. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப வேதனை. கர்த்தர் உங்களுக்கு எப்போ அதை கொடுக்கிறாரோ அப்போதான் நீங்க அதை என்ன பண்ணணும்? அடைந்தாக வேண்டும். அது உங்களுக்கு தேவை. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல நீங்க மனமகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருங்க. தேவ மகிமை. எந்த காரியமும் கணவனோ மனைவியோ அல்லது உங்க பிள்ளைகளோ யாரும் உங்க இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க இருதயம் எப்பவுமே யாரோட மகிழ்ந்திருக்க வேண்டும்? செய்வீங்களா இனிமே உங்க இருதயம் இனிமே யாரோட தான் மகிழ்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரோட மகிழ்ந்திருக்கணும். எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு எப்போ இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லி. என்ன நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தேவை எல்லாமே என்னதான் தெரியுமா? நான் அவரோட மகிழ்ந்திருக்க வேணும். அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு ஏசப்பாக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அது இருந்தா போதும். என் பிள்ளை என்கிட்ட இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதே, என் பிள்ளை என்கிட்ட தாயும் தகப்பனையும் பாருங்களேன். எந்த பிள்ளை தான் தாய்க்கு தான் தகப்பனுக்கு அதிக பாசத்தை கொட்டுதோ, உலக பிரகாரமா சொல்றேன், அந்த பிள்ளைய தான் அந்த தாயும் தகப்பனும் அதிகமா நேசிப்பாங்க. அந்த பிள்ளை மேலதான் என்ன பண்ணுவாங்க? அதிகம் பாசம் காட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு தான் அதிகம் என்ன செலுத்துவாங்க? அதிகமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொட்டி ஊத்துவாங்க. ஏன்? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும்.
அவங்களுக்கு என்ன ஆயிரும், தன் பிள்ளை இந்த பிள்ளை என் மேல ரொம்ப பாசமா இருக்கும், இந்த பிள்ளை தான் என்னை கடைசி காலத்துல பாத்துக்க போகுது, ஆனா அதுதான் கடைசியில காலவாரி விட்டுட்டு போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் பேசுறாரு, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, அன்பு தேவ பிள்ளையே, உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏசப்பா சொல்றாரு, உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பன் உன்னை மறந்தாலும், உன் பிள்ளைகள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க இருதயத்தை அவரிடத்துல மனமகிழ்ச்சியா வச்சுக்குங்க. எப்பவும் துக்க முகமா போகாதீங்க. எல்லா நேரத்திலையும் நமக்கு வேதனைகள் உண்டு, எல்லா நேரத்திலையும் நமக்கு மன சஞ்சலங்கள் உண்டுதான், ஸ்ட்ரெஸ் உண்டுதான். ஆங்கிலத்தில் அழகா சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் உண்டுதான். ஆனாலும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெப நேரத்தில் அவர் பாதத்தில் யாரெல்லாம் கொட்டுறீங்களோ அவங்களோட இருதயம் மகிழ்ந்திருக்கும். ஒன்று, நீங்க வேதத்தை நேசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தை நீங்க வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை அசை போட்டுட்டு இருக்கணும். மாடு பார்த்தீங்களா, மேய்ஞ்சிட்டு வந்துடும். மேய்ஞ்சிட்டு வந்துட்டு தொழுவத்தில் கட்டி போட்டிருக்கும் போது அந்த மாடு என்ன பண்ண தெரியுமா, அசை போட்டுட்டே இருக்கும். எதுவுமே உணவே இருக்காது முன்னாடி, ஆனால் அது மேய்ஞ்சிட்டு வந்த எல்லாத்தையும் விரிகுளம்புல இருந்து எடுத்து அசை போட்டுட்டே இருக்கும். இதை போலவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் கண்ணால வருங்க, மற்றதெல்லாம் கண்ணால வரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்த்ததோட எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஏசப்பாவோட மனமகிழ்ச்சியா இருக்கணும். வேதம் வாசிக்க தெரிஞ்சவங்க வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம், யாத்ராகமம் 19:5. இதை நீங்க நான் சொல்லும் போது வாசிங்க. யாத்ராகமம் 19:5 குறித்து கொள்ளுங்க. அநேகர் வேத வசனத்துல புலியா இருப்பாங்க. வேத வசனத்துல எப்படி இருப்பாங்க? புலியா இருப்பாங்க. நமக்கு தெரியாத வசனத்தை கூட அப்படியே எடுத்துரைப்பாங்க. அட்ரஸ் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அட்ரஸ் அதிகம் தெரியாது, எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி, ஆனா வசனம் தெரியும். பவுல் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதே அங்க இருக்கிறதேன்னு சொல்லுவேனே தவிர்த்து அட்ரஸ் தெரியாது எனக்கு. ஆனா ஒரு சில வசனங்கள் அட்ரஸ் தெரியும். ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துரைப்பாங்க, நமக்கு மேல பிரசங்கம் பண்ணுவாங்க. அட, இந்த வசனத்தை சொன்னதுக்கு நீங்க அந்த வசனத்தை சேர்த்து சொல்லி இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கு தெரியுமா பிரசங்கம் அப்படிம்பாங்க. ஆனா அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கை கொள்ள மாட்டாங்க. நான் உங்களுக்கு பேசல, அந்த வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கை கொள்ள மாட்டாங்க. லைவ் ஓடிட்டு இருக்கு, அந்த வசனத்தை கை கொள்ள மாட்டாங்க. அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுவாங்க, ஆனா எதை கை கொள்ள மாட்டாங்க. அவங்க இடத்துல அன்பே இருக்காது, சத்தமிடுகிற வெண்கலமா தான் இருப்பாங்க. இது எனக்கும், இந்த வார்த்தை என்னையும் தான் குத்துது. ஜெபம் 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 ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஜெப நிலையில இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது, கிரியே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தணும். நீங்க தியானிக்கிறீங்கல்ல, அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்தொடருங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசப்பா மலை பிரசங்கத்துல என்ன சொன்னாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொன்னாரு. எத்தனை பேர் சிநேகிக்கிறோம்? சத்துருக்களை சிநேகியுங்கள்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இன்னும் நம்முடைய சத்துருக்கள், சண்டை நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும், சண்டை நடந்து 1 வருஷம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும், இன்ன வரைக்கும் அந்த சிறிய காரியத்தை நம்ம மனசுல வச்சு 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 என்ன பண்ண மாட்டோம், அவங்களோட பேச மாட்டோம். அவங்கள பார்த்தாலே ஒரு கசப்பு வரும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க செஞ்ச அந்த துரோகம் தான் நம்ம கண்ணுக்கு வரும். ஏன் அது வருது? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு ஏன் அந்த காரியம் வருகிறது? அப்ப நம்ம என்ன பண்ணல? வேத வசனத்தை தியானிச்சிட்டோம்,
அதை என்ன பண்ணல, நம்ம பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம விட்டுட்டோம். அதை அபியாசப்படுத்தாம நம்ம விட்டுட்டோம் நம்ம வாழ்க்கையில. ஆகவே தான் எனக்கு அன்பானவர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம அதை யாத்திராகமம் 19:5 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 19:5 நாம் வாசிக்கிறோம். என்னது என்றால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, ஒரு பிரமாணம் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன அந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. சர்ச்சில் சொல்லப்படுற அந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. நம்பர் 1, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க இடத்துல பேசுறாரே, அந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. அண்ட் நம்பர் 2, என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால். என் உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்காதிருப்பாயாகன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்று முதல் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்கல்ல, அதுதான் பிராக்டிஸ் பண்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றது? பிராக்டிஸ் பண்றது. எதை செய்தாலும் do according to the Bible. எதை செய்தாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்யுங்க. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நான் இந்த காரியத்தை நான் செய்யறேனே, இந்த காரியம் பைபிள் படி ரைட்டா தப்பா? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. இவர்களுக்கு தான் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இருதயத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யூ ஹாவ் டு பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? அனுதினம் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் எனக்குள்ள கோபம் பயங்கரமா, முன்கோபி. நான் பயங்கரமா கோபப்படுவேன். என் தாய் தகப்பன்ட்ட போய் என் சாட்சியை கேட்டா தெரியும். என்னிடத்துல என் மனைவிட்ட என் சாட்சியை கேட்டா தெரியும். என்னிடத்துல யாரும் ராங்கா பேச மாட்டாங்க, கரெக்டா பேசணும். இல்லைன்னா பட்டுன்னு அடிச்சிருவேன். இது தப்பு, அது ரைட்டு அப்படின்னு சொல்லி கூட 2 வார்த்தையை வேற சொல்லி புத்திமதி சொல்லிடுவேன். அது கேட்கிறவர்களை மிக காயப்படுத்தும், மிக மிக காயப்படுத்தும். அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. மகனே நீ இப்படி இருக்காத, மகனே நீ இப்படி இருக்காத. அநேக முறை அண்ணன் பண்ண பிரசங்கத்தின் மூலமாய் என்னிடத்துல தேவன் பேசியிருக்கிறார். நீ வாயை திறக்காதன்னு இருக்கார் ஆண்டவர். போய் வாயை திறந்து நிறைய மாட்டிருக்கேன். வாயை திறக்காதன்னு சொல்லி வாயை திறந்து. அப்ப நம்ம அந்த வார்த்தையை, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதை கை கொள்வீர்களானால், அப்படின்னா என்ன? பிராக்டிஸ் பண்ணுவீர்களானால், நம்ம வாழ்க்கையில நம்ம அதை அபியாசப்படுத்தணும்னா, நீங்க நினைக்கிறது, நீங்க இருதயத்துல வேண்டுறீங்கல்ல, வாயை திறந்தெல்லாம் நீங்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. வாயை திறந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க வாயை திறந்து எதையுமே ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் அவசியம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து, அவர் வார்த்தைக்கு தாழ்ந்து போறதுனால தப்பு கிடையாது. தாழ்மையா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. வசனம் தெரியாதவங்க மூர்க்கமா தான் இருப்பாங்க. சத்தியம் இல்லாதவர்கள் எப்படிதான் இருப்பாங்க? அவங்ககிட்ட பெருமை நிறைய இருக்கும். சத்தியம் இல்லாதவங்ககிட்ட தாழ்மை இருக்காது. என் பிரஸ்டீஜ் என்ன, நான் எப்படி? நீங்க தாழ்ந்து போங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய தாழ்மையில தான் கர்த்தர் ரிஃப்ளெக்ட் ஆகுறாரு. நீங்களும் நானும் கீழ்ப்படிதலோடு இருக்கிறோம்ல வசனத்துக்கு, அதுலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். உங்க பிரசனத்தை ஜனங்க விரும்புவாங்க. இந்த 2025 இதை ஃபாலோ பண்ணுங்களேன். நீங்க போற இடத்த ஜனங்க விரும்புவாங்க. நீங்க செய்யற காரியத்தை ஜனங்க விரும்புவாங்க. அண்ணன் வரலையா, அண்ணன் எங்கன்னு கேட்பாங்க. என்ன? வேத வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணுங்க, அபியாசப்படுத்துங்க. இல்ல அந்த ஸ்பீக்கர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேத வார்த்தையை அபியாசப்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதுல தான் நம்ம அநேகம் தவறிக்கிட்டு இருக்கோம். அநேகர் இந்த வார்த்தையில தான், இதுல தான் நம்ம தவறிட்டோம். சத்துருக்களை சிநேகின்னு சொல்றாரு. சிநேகிக்கிறது இல்ல. உன்னிடத்தில் அன்பு, அதாவது நம்ம மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. We have to forgive each other. We have to forget and forgive. அப்படின்னா என்ன? மறந்து மன்னிக்க கத்துக்குங்க. மறந்து என்ன பண்ண கத்துக்குங்க? மன்னிக்க கத்துக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல,
இல்லை எனக்கு அன்பானவர்களே, எல்லா இடத்திலும் ஒப்புரவா இருங்க. கூடுமான மட்டும் எல்லா இடத்திலும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவங்க உங்க சமாதானத்தை விரும்பாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற துன்மார்க்கர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கிட்ட சமாதானமா தான் இருக்கணும். பிரதர், எனக்கு தெரியுது பிரதர், அவங்க பேசும்போதெல்லாம் என்னை ஜாடையா பேசி குத்துறாங்க பிரதர். அவங்க பேசும்போதெல்லாம் என்னுடைய அழிவை விரும்புறாங்க, என்னுடைய சாவை விரும்புறாங்க. பரவாயில்ல சிஸ்டர்ஸ், பரவாயில்ல பிரதர்ஸ், நீங்க அவங்க கிட்ட சமாதானமா இருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்களிடத்துல சமாதானமா இருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் என் புத்திரர்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள்னு அர்த்தம். ஆக எனக்கு அன்பானவர்களே, வெள்ளியும் பொன்னும் அவருடையதுதான், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுதான். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே, ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்ட் நம்பர் 2, அவருடைய சித்தத்தை கேளுங்க. நம்பர் 3, அவருடைய சித்தத்தை கேளுங்க. நம்பர் 1, ஃபாலோ ஜீசஸ் சொன்னேன். கர்த்தரை பின்பற்றுங்க, அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. டூ எவ்ரிதிங் அக்கார்டிங் டு த பைபிள். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ அதை நடத்துங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களை ஆண்டவர் கொண்டு போய் சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு முடக்கி வைக்க விரும்பல. அவருடைய வார்த்தையிலே பிராக்டிஸ் பண்ண வச்சு அவர் உங்களை கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். இப்படியே நீங்க இருக்க விரும்பல. இதை யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில உயர்வு நிச்சயம். அவங்க வாழ்க்கையில உயர்வு நிச்சயம். நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அவருடைய சித்தத்தை கேளுங்க. அவருடைய சித்தத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? அவருடைய சித்தத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? யாருக்காவது தெரியுமா? நீங்க விரும்புகிற சித்தத்தை நிறைவேறும்படியாய் தேவன் சொப்பனத்திலே உங்களோடு பேசுவார். நீங்கள் விரும்புகிற சித்தத்தை நிறைவேறும்படியாய் தரிசனத்திலே தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் விரும்புகிற சித்தம் என்னவென்பதை ஒருத்தர் 2 பேரை கொண்டு ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இந்த காரியத்தை நீங்க எடுத்து செய்யுங்க, இந்த காரியத்தை நீங்க செய்யலாமே, அதை பண்ணலாமே என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சித்தத்தை கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் இந்த எண்ணம் வருது, நான் இதை செய்யணுமா வேண்டாமா? உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அவர் கொடுக்கிற சித்தம் மிக 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 அதிகமா இருக்கும். பல மடங்கு அதிகமா இருக்கும். கூட கொடுப்பார், கூட்டி கொடுப்பார். அவர் சித்தத்தை, as his will, அவருடைய சித்தத்தை கேளுங்கள். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, என் வழி என்னன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் எந்த வழியில போகணும் ஆண்டவரே? இந்த உலகத்துல பல வழிகள் உண்டு. இந்த உலகம் நம்மளை அமுக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு, இந்த உலகம் எங்க பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், யூடியூப்பை திறந்தா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எதை திறந்தாலும் கொள்ள அநியாயம் நடக்கிறதெல்லாம் அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. நியாயத்தை கேட்டு அநியாயம் பண்றாங்க. எத்தனை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை காரியங்கள் பார்த்துருப்பீங்க. கொள்ள கள்ள தொடர்புகள், எத்தனை காரியங்கள். இந்த கடைசி காலத்திலே உங்களுக்கும் எனக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி காலத்துல பாதுகாப்பு திருச்சபை தான். திருச்சபையை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று விரும்பினால் அங்கே ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வழியை தேர்ந்தெடுங்கள். சபைக்கு தொடர்ந்து வாங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவன் உங்களை பாதுகாப்பார். இந்த கடைசி காலத்தில் நேரிட போகிற ஆபத்துகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். அவர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு தந்தருளி பாதுகாப்பார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் உங்களை பாதுகாக்கும்படியாக. உங்க பாதம் கல்லில் இடராதபடி உங்களை பாதுகாப்பார். யாருக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு? கர்த்தருடைய திருச்சபையில் நாட்டப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை தியானிப்பவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களே,
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அபியாசப்படுத்துவீர்களானால் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களே என்ன இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் மிக மிக அவசியம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சபையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, பரிசுத்தம் மிக அவசியம். கண்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், சிந்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒருவேளை என்னால முடியலனே, என்னால முடியல பிரதர், நான் தவறிட்டேன், என்ன மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. 7-70 முறை ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்காரு. 7x70 எவ்வளவு? வாய்ப்பாட்டின்படி 7x70 எவ்வளவு? அத்தனை முறை நீங்க உங்க சகோதரனை மன்னின்றார் ஆண்டவர். மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க உங்க சகோதரனை 7-70 முறை மன்னிச்சீங்கன்னா உங்களுடைய குற்ற குறைகளையும் ஆண்டவர் எத்தனை தடவை மன்னிப்பாரு? பல ஆயிரம், பல லட்சம் தடவை ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கட்டுக்கள் வளர்த்து போகாதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்று 38 வருடமாக முடவனாய் கிடந்தவனை சுகப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பாவ சாப காரியங்கள் எல்லாம், இந்த சிந்தனைகள் எல்லாம் யார் போடுறது, யார் விதைக்கிறது? கலையை கொண்டு வந்து யார் விதைக்கிறது உள்ள? அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தான் தான், சத்துரு தான் விதைக்கிறான். இதுல இருந்து மீண்டு வரணும்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேதம் வாசிக்க தெரியாதவங்க ஆடியோ பைபிள் ஆப் நிறைய வந்துருச்சு. தயவு செஞ்சு என்னிடத்துல வந்து கேளுங்க, அண்ணனிடத்துல வந்து கேளுங்க. தமிழ்ல ஆடியோ பைபிள் நிறைய வந்துருச்சு. நாங்க அதை உங்களுக்கு ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அது ஃபுல்லாவே ஃப்ரீ தான். நீங்க ஆடியோ பைபிளை உங்களால வாசிக்க முடியாவிட்டாலும் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கலாம். அந்த வசதி உண்டு. அதையும் நீங்க கேளுங்க, வார்த்தையின்படி உங்களை கை கொள்ளுங்க. ஹோலினஸ் மிக மிக அவசியம். நாம் தவறி விடுகிறோம். நம்ம பல முறை பரிசுத்தத்தில் தவறி விடுகிறோம். ஆனா நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எத்தனை முறை தவறுனாலும் உங்களுக்கு வேற சான்ஸ் கிடையாது. வேற ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, உங்களுக்கு வேற சான்ஸ் கிடையாது. there is no other chance. நீங்க ஆண்டவர்கிட்ட தான் வந்து ஆகணும். அவர்கிட்ட தான் மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஆக வேணும். அவர் ஒருவரே உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன். நீங்க போய் குளத்துல விழுந்து குளிச்சா உங்க பாவம் மன்னிக்கப்படாது. ஆத்துல விழுந்து குளிச்சா உங்க பாவம் மன்னிக்கப்படாது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பாவத்தை, என் பாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரமே மன்னிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே, உங்க இரத்தத்தினாலே என்ன கழுவுங்க ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய இரத்தம் எனக்குள்ளே பறந்து வரட்டும் ஆண்டவரே, பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே என்று நீங்க கேட்கும் பொழுது அந்த இரத்தத்தினாலே உங்கள் பாவத்தை மன்னிக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை முறை விழுந்தாலே சரி, வாலிப பிள்ளைகளே, வயோதிபர்களே, மீண்டுமாய் நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தை நாடி நம்ம ஓடி வரணும். தேவ சமூகத்துக்கு பரிசுத்தம் தான், பரிசுத்தம். அது மாத்திரம் இல்ல, seek your peace in Jesus. நம்மளுடைய அமைதியை நாம் யாரிடத்தில் தேட வேண்டும்? நீங்க எங்க தேடினாலும் தெருவா சுத்த வேண்டியதுதான். உங்களிடத்துல சமாதானம் வேண்டுமே ஆனால், நானும் பிரதர் சிஸ்டர் நானும் பார்க்குறேன், என் இருதயத்தில் சமாதானமே இல்லை, அவ்வளோ அலைமோதிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ துக்கத்தோடு இருக்கேன். ஏன் நீங்க யாரிடத்துல தேடல? என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. என் நுகம் இலகுவா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? வசனம் தான், வார்த்தையை கை கொள்றது தான். அவர் சமாதானத்தை அவங்க வச்சுட்டு போறாரு. இந்த பைபிளை விட்டுட்டு நீங்க வேற எங்க சமாதானத்தை தேடினாலும் அது ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் உங்களுக்கு என்னவா தெரியலாம்? அது அன்பு தேவ பிள்ளைகளே, அது சமாதானமாய் தெரியலாம். ஆனா நிரந்தர சமாதானம் உங்க இருதயத்தில் வரணும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். இதைத்தான் பைபிள் சொல்லுது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, வேற ஒன்றும் கிடையாது. நான் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரல, கர்த்தருடைய வார்த்தை. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், இதெல்லாம் சத்தியம். ஆசீர்வாத வசனங்கள் ஏராளம் உண்டு. ஆசீர்வாத வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்போ? நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தேவன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஒருவேளை இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் நான் பூரணமடைய விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் காலரை தூக்கி விட்டுக்குங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் பெருமைப்பட்டுக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் இன்னும் சரியாக நடத்திக்கிட்டு இருக்கணும். இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா. நான் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவருக்குள்ளே நான் ஓட விரும்புகிறேன் என்று சொல்ல